செய்தியாளர் விவேக் தற்போது சென்னை ராயபுரம் பகுதியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விவேக், சென்னை ராயபுரம் பகுதியில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ரயில்வே பட்ஜெட் இந்த பொது பட்ஜெட்டோட இணைத்து இன்னைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ராயபுரம் பகுதியில் இருக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே பயணிகள், ரயில்வே ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? தமிழரசன், நீங்களே குறிப்பிட்டது போல முதலாக பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டு ரயில்வே பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நிதி சுமையை குறைப்பதற்கு உள்ளான நடவடிக்கையாக இருக்கட்டும், ரயில்வேயை மேம்படுத்துவது, உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதென பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் ராயபுரம் ரயில்வே நிலையம். ராயபுரம் ரயில்வே நிலையத்தை 4வது முனையமாக சென்னையில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் மிக நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. 3வது முனையமாக அது ஆக்கப்படும் என்று ஏற்கனவே நம்பப்பட்ட நிலையில் தாம்பரம் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓராண்டில் அந்த பணிகள் முடிவரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தற்பொழுது ராயபுரத்தை பொறுத்தவரை அது மிக நீண்ட காலமான பழமையான ஒரு ரயில்வே நிலையம். இந்தியாவுடைய மிக பழமையான ரயில்வே நிலையங்களில் ஒன்று. 1856ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வரக்கூடியது. தற்பொழுது இந்த ராயபுரம் ரயில்வே நிலையத்திற்கு தொடர்பான எதிர்பார்ப்புகள் குறித்தும், பொதுவாக இந்த ரயில்வே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் குறித்தும் நம்மிடம் பேசுவதற்காக DRDU அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் மனோகரன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். ரயில்வே பட்ஜெட் முதலாக பொது பட்ஜெட்டோடு தாக்கல் செய்யப்படுகிறது. ராயபுரம் ரயில்வே நிலையத்தை 4வது முனையமாக அறிவிக்க வேண்டும், ஒரு முனையமாக மாற்றி வடசென்னை மக்களுக்கு பயன்பட மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டமாக இருக்கிறது. இதை பற்றி என்ன எதிர்பார்ப்பு நிலவுகிறது? இந்த பட்ஜெட் என்ன எதிர்பார்க்கிறீங்க? இந்த பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முற்றிலுமாக அறிவித்து விட முடியும் என்று சொல்லிவிட வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பழமையான ரயில் நிலையம். நம்முடைய ஒரு பாரம்பரியமான கட்டிடங்கள் என்பதெல்லாம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 800 கட்டிடங்கள் இதுபோல் இருக்கிறது. ஜஸ்டிஸ் பத்மநாப கமிட்டி இதை தீர்வு செய்தது. அந்த கட்டிடங்களிலே ஒரு கட்டிடமாக இந்த ராயபுரம் ரயில்வே நிலைய கட்டிடம் இருக்கிறது. அதில் இந்த ஹெரிடேஜ் பில்டிங் என்ற பட்டியலில் இருந்து சென்னை மாநகராட்சி இதை நீக்கினால் மட்டும்தான் இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய உள்கட்டமைப்புகளுக்கான பாதைகளோ. சார், அந்த விவரங்களை தாண்டி இப்ப என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? ராயபுரத்தை மாற்றுறதுனா என்ன மாதிரியான பலன்கள் பொதுமக்களுக்கு வரும்? இல்ல, ராயபுரத்தை மாற்றினால் இப்பொழுது சென்னை நகரத்திலே சென்னை எழும்பூரும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மட்டும்தான் 2 பிரதான முனையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ரயில்களை நிறுத்துவதற்கு இடம் போதவில்லை. பொதுமக்கள் செல்வதற்கு அவர்களுக்கும் இடையூறாக இருக்கிறது. விரிவடைந்த ஒரு மாநகரத்திலே ஒரு 3வது 4வது முனையம் எல்லாம் இப்பொழுது தேவைப்படுகிறது. அப்படி இருந்தால் மட்டுமே அது பொதுமக்கள் நலன்களுக்காகவும் இருக்கும், எங்களுடைய இயக்க நலன்களாகவும் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் கட்டாயமாக ஒரு 4வது முனையம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. 4வது முனையமாக ராயபுரம் ரயில்வே நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். வடசென்னை மக்கள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு இங்கிருந்து எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்களுக்கு சென்று ரயில் ஏறி செல்வது தென் மாவட்டங்களுக்கு செல்கிற பொழுது பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகிறது. தாம்பரத்திற்கு அந்த 3வது முனையம் கொண்டு செல்லப்படுகிற பொழுது தென் மாவட்டங்களுக்கான ரயில்களானது தாம்பரத்தினுடைய முனையமாக மாற்றப்படும். அப்பொழுதும் ராயபுரம் போன்ற வடசென்னை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தாம்பரத்திற்கு செல்வது சிரமமாக இருக்கும் என்கிற காரணத்தால் ராயபுரம் ரயில்வே நிலையத்தை முனையமாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டிலும் நீடிக்கிறது. தமிழரசன்.